வணக்கம். நான் உங்க அழைச்சிருந்தார். இந்த திமுக பக்கா ஐடிவின்னு ப்ரூவ் பண்றாங்க. வெறும் நாடகம் மட்டுமே நடத்தி மக்களை தெளிவா நம்ம வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், குடிகாரன் சொல்லி சாக வச்ச விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா டிஎம்கே தான் இவன் வந்தவன் ஆட்சிக்குன்னு சொல்லி குடிகாரன் ஐடி இவங்க வச்சு பிரபலப்படுத்தி சாகடிச்சாங்க. இவங்க ஆக்சுவலி பார்க்க போனா அப்பே மகன் செத்து போன தாத்தை எல்லாத்துக்கும் உள்ள பிறக்கணும், கொண்டு வாடா அவங்க தாத்தரை அப்படி சொல்லணும். வெக்கமா இல்ல? விஜயகாந்த் நம்பி ஒருத்தர் வந்தாரு. இப்ப தெரியுது மக்களுக்கு பக்கா நாடகக்காரங்க திமுக இப்பதான் தெரியுது. விட்டதுக்கு அப்புறம் என்ன போச்சுன்னா இப்ப இனிமேல் விட மாட்டாங்க, எப்பயுமே ஏமாற இருக்க மாட்டாங்க. திருப்பி சொல்றேன், தெரிஞ்சதான் நானும் சரி. நீங்க வேலி உட்கார வைக்கல, வேற வழி இல்லாமதான் உட்கார வச்சோம். சரிங்களா? ரொம்ப ஆடாதீங்க, நகப்புல இருக்காதீங்க. தமிழ்நாடு நகப்புல இருக்க விட்டீங்க. எனக்கு தெரியும் என்ன நகப்புல வெள்ளத்துல மேயப்பிரியா வந்தாங்க. மேயப்பிரியெல்லாம் ஓட்டு கேட்டு வெளில வர முடியும்? வார்டு கவுன்சில் இல்ல, தெரு கவுன்சில் கூட ஆக முடியாது. நாய் சேகர தெரு கவுன்சில் ஆக போடுங்க, தெருக்கு ஒரு கவுன்சில் போடுங்க, தெரு கவுன்சில் ஆக பாருங்க, அப்புறம் வார்டு கவுன்சில் ஆடுறா அமைச்சர் பேரு கேடு. போய் நாய் சேகர 10 ரூபா வழக்கு உங்களுக்கு மந்திரி பதவி ஒரு கேடா? நான் கேட்கிறேன், சிஎம் ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு மரியாதை கொடுக்கறது சிஎம்க்கு மட்டும்தான், அந்த பதவிக்கு மட்டும்தான், உனக்கு இல்ல. சரியா? நான் என்ன சொல்றேன், வளர்ச்சி யூடியூப்ல பிடிக்கிறியே, ஃபர்ஸ்ட் ஒன்னேதான் பிடிக்கணும். சோசியல் மீடியால போய் வந்தீங்களா பரப்பேன்னு சொல்லிட்டு நீதான் வந்து குடிகாரன்னு சொல்லி நம்ம விஜயகாந்த கொலைக்கு மன உளைச்சலுக்கு தற்கொலைக்கு தூண்டாத அப்பட மகனும் என்ன சினிமா துறை இருந்தான், என்ன பெரிய ஐடி கம்பெனி வச்சு நடத்துன்னு மிதப்பு வேற, மண்ணாங்கட்டி இது ஒரு கூஜா துக்குறவன் வேற. என்ன நான் என்ன சொல்றது, விஜயகாந்த மன உளைச்சலுக்காக்கி சாகடிச்சது ஸ்டாலின் அவங்க அப்பன் முக ஸ்டாலின் உதயநிதி. உங்களுக்கு இன்சியல் ஒரு கேடு. என்ன தமிழ்நாடு அரசு பேருந்துல தமிழ்நாடு தூக்கிறீங்க, எப்ப இந்திய வரைபடத்துல தமிழ்நாடு தூக்க போறீங்க? நான் கேட்கிறேன் வெளிப்படையா, பில் இருந்தா சொல்லுங்க, எவனையும் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்சி நடக்கும் திமுக ஆட்சி, திமுக காரண்டா, எங்களை மீறி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கடா. வாய்த்தோடது இந்த வாயில கொலக்கட்டை வச்சிருக்கீங்க. உங்க ஆளுங்களுக்கு மந்திரிக்கு தான் வாயில என்ன வச்சுக்கீங்க வெளிப்படையா வரும். எங்களெல்லாம் கொஞ்சம் மரியாதை தெரியும், இந்தியும் தெரியும். பேச தெரியாம பேச உடம்பு அமைச்சர் காரி துப்பிடுவேன், நேரில் வந்தான்னு காரி துப்பிடுவேன். ஓட்டு கேட்டு வெளில வந்துடாத. ஸ்டாலினுக்கு உருவப்படை எரிக்கிறாங்க, நேர்ல போனா அவனே எரிப்பாங்க வெளி மாநிலத்துல. நீ பத்தி பிடிக்கிறதுக்கு தீர்ப்பே கொடுத்துருக்காங்கடா உயர் நீதிமன்றத்துல. என்ன யூடியூப்ல இல்ல சோசியல் மீடியால பரப்புனாங்கன்னா அவங்க அவமதிப்பு போடுனா திருப்பி வளர்ச்சி பிடிக்கிறேன். இன்னைக்குதான் உனக்கு தெரிஞ்ச கொட்டந்தூர் முருகன் அரெஸ்ட் பண்றதுக்கு 5 வருஷமா தெரியலையா? அவன் பேசாத பேச்சு இல்ல, கெட்ட வார்த்தை பேசல. உன் அமைச்சருங்க கெட்ட வார்த்தையில பூண்டு விளையாடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ரவுடி பேருக்கால உயர்நீதிமன்ற வெளியே அடிச்சான் வழக்கறிஞர. உங்களுக்கு துப்பு இல்ல கேட்கறதுக்கு, விசாரணைக்கு துப்பு இல்ல. கேட்டா அந்த அளவுக்கு நான் சோசியல் சர்வீஸ்ல இறங்கிட்டோமா? எங்க இறங்கினீங்க? நான் கெட்டவர் திடீர்னு கருணா சொல்றாரு 2 லட்சம் கோடி சம்பாதிச்சுன்னு. நாங்க சொல்லுங்க, விஜய் வந்து சம்பாதிப்பாரு சொல்லாம சொல்றாரு ஸ்டாலின் கொள்ளையடிச்சிட்டாரு அப்படின்னு. என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.